ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் காந்தா. இது ஒரு பீரியட் மிஸ்ட்ரி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 1950களில் தமிழ் சினிமாவோட பெரிய ஸ்டாராக இருந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ்ல கற்பனை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எக்ஸாக்டா இந்த படத்தோட ஸ்டோரியே சொல்லணும்னா 1950களில் துல்கர் சல்மான் சாதாரண ஒரு ஆளா இருக்காரு. அவரை தமிழ் சினிமால ஒரு பெரிய டைரக்டரா இருக்க சமுத்திரகனி தன்னோட படத்துல அறிமுகப்படுத்தி அவரை ஒரு ஸ்டார் ஆக்குறாரு. அடுத்தடுத்து படங்கள்லாம் ஹிட் ஆகி இப்ப அவரு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காரு. இந்த ஸ்டாரா இருக்க துல்கர் சல்மானை வச்சு தன்னோட கனவு படமான சாந்தாவை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்ல டைரக்டரான சமுத்திரகனி இறங்குறாரு. ஹீரோ டைரக்டர் இவங்க 2 பேருக்கும் இடையில படம் நடந்துட்டு இருக்கப்பே ஒரு கிளாஷ் உருவாகுது. இதனால சாந்தா படம் பாதியிலே ஸ்டாப் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ட்ரை பண்றாங்க. மறுபடியும் டைரக்டரான சமுத்திரகனியும் ஹீரோவான துல்கர் சல்மானும் ஜாயின் ஆகி சாந்தா படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஆல்ரெடி இவங்களுக்கு இடையில இந்த ஈகோ கிளாஷ் மறுபடியும் அதே மாரி கண்டினியூ ஆகுது. ஒரு கட்டத்துல இந்த படம் நடந்துட்டு இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு மர்டர் நடக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் காந்தா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் செம சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ இவங்க 3 பேரும் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சில இடங்கள்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஓவராலா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு பீரியட் மிஸ்ட்ரி டிராமாஸ் பிடிக்கும், வித்தியாசமான கதைக்களத்தோட ரிலீஸ் ஆகுற டிராமாஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.